கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலும் எங்க ஏரியால கரண்ட் இல்ல. அதனால நேற்று மெசேஜ் போட முடியல. ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் சமூகத்துல குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது அமர்ந்திருந்து அப்பா கொடுக்கிற வார்த்தையை உங்களிடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த நேரத்துல கரண்ட் இல்ல. ஆண்டவர் வார்த்தையை எடுக்க முடியல. எடுத்ததுக்கு அப்புறமாவும் வைஃபை கனெக்ஷன்லாம் வேணும். அதை அப்லோடு பண்றதுக்கு. அது ஒரே தடங்கல்னால நேற்று அப்பாவோட வார்த்தையை கொடுக்க முடியல. அதுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஜான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க அவரை தெரிந்து கொள்ளலையா, அப்பா தான் என்ன பண்ணிருக்காங்க, உங்களை தெரிந்து கொண்டு இருக்காங்க. முந்தானத்தை நம்ம பார்த்தோம், அவர் தான் முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். இன்னைக்கும் எதேச்சியா நீங்க இந்த வார்த்தையை கேட்கல, அப்பா யாரெல்லாம் முன்குறித்து இருக்காங்களோ அவங்களதான் அப்பா என்ன பண்றாங்க, வார்த்தையை கேட்க வைக்கிறாங்க. யாரெல்லாம் அப்பா ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்றாங்களோ அவங்கதான் இப்ப அப்பாவோட வார்த்தைய கேட்டுக்கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஏன் பாக்குறீங்க? அப்பா உங்க மேல வைத்திருக்கிற அந்த அன்பு, அப்பா உங்களை தெரிந்து கொண்டதுனாலதான் என்ன பண்றீங்க, பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னைக்கு நிச்சயமாக அப்பா விடுதலைய கொடுக்க போறாங்க. அப்பா யாரை முன்குறித்தாரோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா விடுதலை தருவாங்க. இன்னைக்கு அப்பா உங்களுக்கு விடுதலை தருவாங்க. அதிலேயே verse 19 19ஆம் வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்க உலகத்தாரா இருந்தீங்கன்னா உலகம் உங்களை சிநேகித்திருக்குமா? நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இன்னைக்கு கூட வேலை செய்யறவங்க, சொந்தக்காரங்க, இனத்தார், ஜனத்தார் எல்லாம் பகைக்கிறாங்களா? ஏன் தெரியுமா? ஏசப்பா உங்க கூட இருக்காங்க. யாராவது உங்களை பகைச்சாங்கன்னா உட்கார்ந்து அழுகாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்காங்க, என் நாமத்து நிமித்தம் உங்களை அநேகர் என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க. அதனால நீங்க தைரியமா இருங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக காரியங்கள் உண்டு. மேல் அதிகாரிகளுக்கு ஜால்ரா போடுவது, அப்படி சில காரியங்களை செய்து செய்து என்ன பண்ணுவாங்க, முன்னேறதுக்கான வழியை பார்ப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கேயும் என்ன பண்ண மாட்டாங்க, ஜால்ரா போட மாட்டாங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவார்கள். அதனால உலகம் என்ன பண்ணும், உங்களை பகைக்கதான் செய்யும். ஆனா அப்பா உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அநேகரை ஏய்த்து ஏமாற்றி பிழைக்கிறதுனால அந்த ஆசீர்வாதம் நிலைத்து அவங்களுக்கு இருக்காது. ஆனா அப்பாவோட வார்த்தை சொல்லுது, உண்மையா நீங்க இருக்கிறீங்க, அப்பாவோட வார்த்தையில இருக்கிறீங்க, உங்களை அப்பா என்ன சொல்லுவாங்க, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற வைப்பார். அதுதான் சொல்றார். அடுத்து என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்பர் 16 சாப்டர் verse 7. அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். அப்பா யாரை தெரிந்து கொள்றாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்களா, பரிசுத்தமா இருப்பாங்க. அப்பா உங்களை தெரிந்து கொண்ட இன்னைக்கு அநேகர் நான் பரிசுத்தம் ஆகணும்னு கவலைப்படுறீங்க. அப்பா உங்களை பரிசுத்தமாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அப்பா சொல்லியிருக்காங்க, நானே உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் யெகோவா மெக்காதிஸ். அவர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக உங்களை பரிசுத்தமாக மாற்றுவார். அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்பா என்னை இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்த அவரால் நிச்சயமாக முடியும். அடுத்து ரோமர்ல பார்க்கலாம், 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமன்ஸ் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அப்பா உங்களை தெரிந்து கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களை தெரிந்து கொண்டு இருக்காங்க. அப்பா தெரிந்து கொண்டிருக்கிற உங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யாரும் உங்களை மேல என்ன பண்ண முடியாது, குற்றம் சாட்டவே முடியாது. தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஏற்கனவே பார்த்தோம், யாரை தெரிந்து கொள்றாங்களோ அவங்கள பரிசுத்தமாக்குறாரு. இங்க தேவன் யாரை தெரிந்து கொள்றாங்களோ, அப்பா யாரை தெரிந்து கொள்றாங்களோ அவங்கள என்னவா மாத்துறாங்களா, நீதிமான்களாக்குகிறவர். இன்னைக்கு நீங்க பரிசுத்தமாகணும் பரிசுத்தமாகணும்னு சொல்லி நீங்க விரும்புகிறது ஏன் தெரியுமா, அப்பா உங்களை தெரிந்து கொண்டதுனாலதான். அவர் நிச்சயமாய் உங்களை பரிசுத்தவனாக மாற்றுவார். உங்களை நீதிமானாக அப்பா
மாத்துவாங்க. உங்களுடைய இயலாமை அப்பாட்ட சொல்லும் பொழுது, அப்பா நிறைவேற்ற வல்லமை உடையவரா இருக்கிறார். அப்பா உங்களை பரிசுத்தமாக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அது எவ்வளோ பெரிய பாவமா இருந்தாலும் சரி, அப்பா கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை பரிசுத்தமாக்க அவர் வல்லமை உடையவரா இருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியன் 1 சாப்டர் வெர்ஸ் 4, 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ள. எதுல பரிசுத்தமா இருக்கணுமா? அன்புல. மாயமற்ற அன்பு இருக்கக்கூடாது. ஏசப்பா நம்ம மேல வைத்த அன்பு அகாப்பே அன்பு, மாயமற்ற அன்பு. சில காரியம் ஆகணுன்றதுக்காக அன்பு வைப்பாங்க, அன்பு வைக்கிற மாதிரி நடிப்பாங்க. அந்த அன்பு இருக்கக்கூடாது. உண்மையான அன்புல தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்பாகவே இருக்கணும். குற்றமில்லாதவருமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்ப தெரிந்து கொண்டாரா? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளை உங்களை அப்பா என்ன பண்ணிருக்காங்க? தெரிந்து கொண்டிருக்காங்க. அவருடைய அன்பால என்ன பண்ணிருக்காங்க? தெரிந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு அநேகரை பார்ப்போம், நானும் ஏசப்பா மேல அன்பு வச்சிருக்கேன்னுவாங்க. எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு அன்பு வைத்திருக்கேன், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பா கிட்ட அன்பு காட்டுதுன்னு என்ன தெரியுமா? அதே யோவான்ல பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம், ஜான் 14 சாப்டர் வெர்ஸ் 23 and 24, 23, 24 வசனங்கள். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், என்கிட்ட அன்பா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். என் வசனத்தை என்ன பண்ணுவாங்களாம்? கை கொள்ளுவாங்களாம். எப்படி கை கொள்ள முடியும்? வசனம் தெரிஞ்சாதான். வசனம் எப்படி தெரியும்? படிச்சாதான் தெரியும். வேதத்தை படிக்கணும், வசனத்தை அதிகமா படிக்கணும். அப்படி படிச்சா என்ன ஆகுமா? அவனில் என் பிதா அன்பா இருப்பார். அந்த சராசரங்களை படித்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்க மேல அன்பா இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரங்க அவங்க கூட வாசம் பண்ண நிறைய பேர் விரும்புறாங்க. ஆனா அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அப்பா சொல்றாங்க, நான் உங்க கூட, உங்க வீட்டுல, உங்க வாழ்க்கையில உங்க கூட வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லுங்க. அடுத்த வசனம் பாருங்க, என்னில் அன்பா இராதவன், அப்பா கிட்ட அன்பா இருக்காதவன் என்ன செய்வாங்களாம்? என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அப்ப வசனத்தை படிக்கலன்னா நீங்க சொல்லலாம், நான் அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் சொல்லலாம். வசனத்தை படிக்கலன்னா வேதத்தின்படி நீங்க அப்பா கிட்ட அன்பு வைக்கல. இப்பொழுதும் அப்பா சொல்றாங்க, வசனத்தை அதிகமா படிங்க, அப்பாவோட வார்த்தையை அதிகமா படிங்க. எல்லாருக்கும் பொழுதுபோக்கு இன்னைக்கு போனை கையில வைக்கிறாங்க. பொழுதுபோக்குக்கு பைபிள் எடுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ பைபிள் எடுங்க. பைபிளை நீங்க சுமந்தீங்கன்னா அந்த பைபிள் உங்களை சுமக்கும். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. நான் அன்பா இருக்கேன், என் பிள்ளைகளை நான் தெரிந்து கொண்டிருக்கேன், என் பிள்ளைகளை நானே பரிசுத்தமாக்கி இருக்கேன், நீதிமான் ஆக்கி இருக்கேன்னு சொன்னீங்க. இப்பொழுதும் ஆம் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ராஜா கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, உலகம் பகைச்சிருக்கு, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்குகிறதப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சம்பந்தமே இல்லாம மந்திர தந்திர கிரியைகளை, செய்வினைகளை, பில்லிசூனிய கிரியைகளை, பிளாக் மேஜிக், விச் கிராஃப்ட் எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்கப்பா. இங்க இந்தியால மாத்திரமல்ல, வெளிநாட்டிலும் ஆமாம். சிலர் அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. இந்த பிளாக் மேஜிக்னால நான் வேதனையோடு கூட இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுவு காலம் வராதா? என் மகன் இந்த பிளாக் மேஜிக்னால ரொம்ப சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க, அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்கு இந்த நொடி அந்த மந்திர தந்திர கிரியைகள், செய்வினையிலிருந்து இப்பொழுது நீர் விடுதலை தருகிறீரப்பா. ஏசப்பா விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்ன்ற வார்த்தையின்படி இப்பொழுதே நீர் விடுதலை கட்டளை இடுகிறதுக்காக. அதே போல இப்பொழுது யார் யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறாங்களோ, குறிப்பாக மரணத்துக்கு ஏதுவான வியாதியில இருக்கிற எல்லாருக்கும் நீர் விடுதலை தருகிறீரப்பா. அது ஐசியூல இருக்கலாம், ஆம் தகப்பனே, டாக்டர் இனிமேல் முடியாது என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பித்து இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, இப்பொழுதும் அழுது கொண்டு தன்னுடைய சொந்தக்காரர்களுக்காகவும், தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும், தன்னுடைய பெற்றோர்களுக்காகவும் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. அவங்களுக்கும் நீங்க அற்புதத்தை செய்றீங்க. இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, எலும்புகள்ல உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, ஆர்ட்ல
இப்பொழுதே உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. இந்த நொடியே நீர் சுகத்தை நீர் கட்டளையிடுகிறதுக்காய் குருடர்கள் பார்க்கிறதற்காய் சோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதற்காய் சோத்திரம், மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. குடும்பத்துல சமாதானம் உண்டாகிறதுக்காய் நன்றி. குடும்பத்துல பிரிவினை உண்டாக்குற ஆவியில கடிந்தப்புறப்படுத்து சமாதானம் உண்டாகிறதுக்காய் சோத்திரம். அதே போல குழந்தை வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் தொடுகிறதுக்காய் சோத்திரம். அவர்கள் கர்ப்பத்தை தொட்டு நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஒரு அற்புதத்தை செய்கிறீர். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஏற்ற துணையை நீர் உண்டாக்கி கொடுக்கறதுக்காய் சோத்திரம். அதே போல பிள்ளைகள் எக்ஸாம் இருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு உங்களுடைய ஞானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக சோத்திரம். அதே போல யார் யாரெல்லாம் சொந்த வீட்டுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய இருதயத்தின் வேண்டுதலை நீர் அருள் செய்கிறேன். குறிப்பாக யார் கடன் பிரச்சனையோடு கூட வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, நான் எப்படி அந்த லோனை கட்டுவேன் என்று தெரியலையே, கிரெடிட் கார்டை எப்படி கட்டுவேன் என்று தெரியலையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நொடி நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா. காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, பள்ளங்கள் நிரம்பும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக எல்லா தடைகளை உடைக்கிறதற்காக நன்றி அப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அப்பா கிட்ட இருந்து ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படி நீர் ஒத்தாசைகளை அனுப்புகிறீர். பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்புகிறீர். அநேக சாட்சிகள் எழும்புகிறதுக்காக நன்றி. பார்க்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காக, குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் கரம் அருளோடு கொடுங்க. ஆசீர்வதித்து ஜெயம் கொடுக்க போகிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்லது. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.